ஹாய். எப்படி தானோ தெரியாது, இந்த இடத்த எவ்வளோ டைம்ஸ் க்ளீன் பண்ணாலும் அகெயின் மெஸ்ஸி ஆகிடும். ஸோ இன்றைக்கி என் வார்ட்ரோப் தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இதுக்கு இந்த நியூவாக வந்து அந்த கம்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி இருக்குது, நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அப்புறம் ஹாஃபே பண்ணிகிட்டு இருக்கச்சில் எனக்கு டயர்டாகிடுச்சு. ஸோ ஒரு குட்டி பிரேக் எடுத்துகிட்டு போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நல்லா லஞ்ச்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் அகெயின் கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் எவ்வளோ ட்ரெஸ் இருந்தாலும் அது எப்படி தான் தெரியாது, எனக்கு எங்கேயாச்சும் வெளில போச்சுல அப்பவும் தேடி பார்த்தா எனக்கு ட்ரெஸ்ஸே இல்லாத மாதிரி இருக்கும். பட் இப்போ அரேஞ்ச் பண்ணிச்சில் பார்த்தா என்கிட்டயா இவ்வளோ ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் ரொம்ப நேரம் ஆச்சு. நானும் கேப் விட்டு காதில் ஒரு இயர்ஃபோன்ஸில் பாட்டு போட்டு விட்டுட்டு நான் பாட்டுக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அது என்ன தெரியாது, அந்த பாட்டு போட்டுட்டு வேலை செஞ்சாலே ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்காக இருக்கும், அப்படியே வேலை முடிஞ்சிடும். அண்ட் ஃபைனலி ஒரு வழியாக முடிச்சிட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த கம்பார்ட்மெண்ட்ஸ்லாம் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். அப்புறம் முடிச்சதுக்கப்புறம் அண்ட் ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து பூரி அண்ட் ஜாம், எனக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். ஸோ நல்லா வச்சு அதையும் சாப்பிட்டுட்டு அப்படியே விஜய் சிது விலாக்ஸ் தான் பார்த்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். பேக் அந்த ஓஜி கேங் இருந்துச்சு. ஸோ ஜாலியாக அதை பார்த்துட்டு அன்றைக்கி டே முடிச்சிட்டேன். பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.